கருப்பசாமிக்கு தன்னுடைய பிள்ளையினுடைய மனநிலைகளை பற்றி தெரியணும்னு கேட்டு வந்தவங்க யார்? எங்கடா இருக்கான் பிள்ளை? யாரு? பொம்பளை பிள்ளையா? அவள் பின்ன கால் சங்கீத மேகம். உட்காருங்க. பையன் எங்க இருக்கான்? சங்கீத மேகம். அப்படியா? காலம் ராக்கெட் புறப்பட்டது. சாமியாவது சாத்தாயாவது, கோயிலாவது குளமாவது, எந்த மையத்துக்கு நீங்கள் கூப்பிடுற கோயிலுக்கு நாங்கள் வரணும்? எதுக்கு நாங்கள் சாமி கும்பிடணும்? இங்கே பைத்தியார கோயிலில் நீங்கள் கும்பிட்டு வாங்க. நான் எந்த சாமியாரையும் நம்பலன்ட்டாதவே சொன்னானா? கால் வந்துட்டுவாங்க. பாத்தியாடா கெட்டிக்காரன் சொல்லிட்டான். நம்ம என்ன செய்ய முடியுக்கா? சின்ன பையன் புரிஞ்சது அவ்வளவுதான். என்னென்ன சேட்டக்கார அடிய போந்த உன் மகன் ஒரு பொம்பளைகிட்ட நிறைய சிக்கிக்கிட்டான். அனுபவம் வாய்ந்த ஒரு பொம்பளையை இப்போ ஜோடியாக சேர்த்துக்கிட்டான். அவனை அங்கிருந்து பிரித்து கொண்டு வருவது இயலாத ஒரு காரணம். இப்போ என்ன உன் பையன் உனக்கு வேணுமா? அதெல்லாம் பிரிக்க முடியாது. மகிழ்ச்சியாக வந்து சேர்வான். அவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி தரேன். வேற உங்களுக்கு என்ன வேண்டும்? இந்தாங்க, இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு தொழில் அமையும், வருமானம் பெருகும். உங்கள் கஷ்டத்தெல்லாம் தீர்த்துருந்தேன். தம்பி, உனக்கு ஒரு இடத்திலே நரம்பும் சவ்வும் சரியில்லாமல் இருக்கிறது, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்கோ. என்கிட்ட வந்து கேட்டு விளக்கத்தை நான் கொடுக்குறேன். எந்த டாக்டரை பார்க்கணும்னு விளக்கம் சொல்லுவேன். அதை போய் பாரு, சரியாயிருவேன். கால் வந்துட்டு வா. நீ மட்டும் வந்துட்டு வா. நீ உட்காருடா, நீ விட்டு வா. வேற என்னம்மா வேணும் உனக்கு? இந்தா, அந்த சொத்து சம்பந்தமான விஷயத்துக்கு 90 நாள் அவகாசம் இருக்கு. சற்று பொறுமையாக இருந்து பௌர்ணமிக்கு முதல் நாள் நடத்தக்கூடிய யாகத்துக்கு வந்து சேருங்க. 4ஆம் தேதி காலையில் வந்துடும். 8 மணிக்கு இங்கே இருக்கணும். எல்லாம் வெற்றியாக நடக்கும். மகிழ்ச்சியாக சென்றுவா மகனே, வென்றுவா. அடுத்து தன்னுடைய மகனை பற்றி மீண்டும் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க யாருப்பா? அண்ட சராசரத்தில் அகிலாண்ட. அம்மா, உங்களுக்கு தோட்டம் துறவு எங்கே இருக்கு? இருந்ததெல்லாம் போயிடுதா? சபாஷ். பையன் பிள்ளை எங்கே இருக்கான்? சரி, கால் வந்துட்டு வாங்க. கற்பகமே உனையன்றி துணையாரம்மா, நீயே கதியென இருக்கும் என்னை கண்பாரம்மா. அம்மா ஓம் ஓம். வாங்க. நீங்கள் இருக்கும் இடத்தில் அன்னை சக்தியின் சொரூபமாக அம்மன் கோயில் இருக்கிறதா? இருக்கிறதா? இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும்? எத்தனை லட்சம்? அந்த பணம் உங்களுக்கு வரும், வர வச்சு தரேன். இப்போ இருக்கக்கூடிய இழந்து போன செல்வங்களில் ஒரு பகுதி 100க்கு 60% உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் 3 முறையாக கிடைக்கும். ஆனால் அதை வச்சு தான் எங்களுடைய இறுதி காலத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. அதை நான் சரியாக்கி உங்களை காப்பாற்றி தந்துடுவேன். வேற என்ன வேணும் மகளே? அந்த இடத்துல கொண்டு இந்த கனியை போடு. அவனுடைய வேலையை பற்றி கேட்கணும்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் வேலை கிடைக்கும். அதில் அவன் ஜெயிச்சிருவான். கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கு இப்போ இடமே இல்லை. 3 முறை என்னைய பார்க்குவாங்க, அதுக்கு பிறகு பேசும். சந்தோஷமாக போயிட்டான். அடுத்து பேசுவோம்மா. இப்போதைக்கு வேண்டாம், பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். அடுத்து பேசுவோம். கவலைப்படாம பேசுவோம்.
பௌர்ணமிக்கு வாங்க பேசுவோம். பையனை பற்றி நான் வாங்கி தரேன், மகிழ்ச்சியாக. கர்மசாமிக்கு 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 கட்டநாதர் திருக்கோயில் எங்கடா இருக்கு? கால் வா. சட்டநாதர்னா யாரு? சிவனை மனதில் கொண்டு சட்டநாதன் என்னும் ஒரு யோகி சமாதியாகி சிவஞானமாக பெற்ற இடம்தான் சீர்காழி. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டாப்பா. வருந்தாதே மனம் திருந்திக்கொள். விபூதியா கொடுக்கக்கூடாடா ஒருத்தர் உத்தரவு இருக்கும் பொழுது கொஞ்சம் கழிச்சு தரேன், சந்தோஷமா வாங்கிக்க. மகனே, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு வழியிலே உனக்கு ஒரு சிறிய தடை. அந்த தடைகளை நீக்கி உனக்கு நிறைவான தொழிலை வெற்றியாக்கி தர இன்னும் ஒரு வாய்ப்பு உனக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பில் குறையெல்லாம் நடைத்திருந்தா போதுங்களா? கால் வேற என்னப்பா வேணும்? கடன்படாம காப்பாற்றி நிறைந்த செல்வத்தோடு வருவேன். புறப்படடா தம்பி, புறப்படடா. அருமையா புறப்பட்டு வெற்றி வா. பெரம்பலூர் 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 ஏக்கா பெரம்பலூருக்கா? எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? அப்படியா? ஒரே குடும்பமா நீங்கள்லாம்? யாரெல்லாம்? நீங்கள் யார்? உங்களுக்கு அத்தை. இது யார் உனக்கு? இது யார்? ஓர்படியாள். ஒரு குடும்பத்துக்கு வாழ வந்த மகள், அதனால தான் அதை ஓர்படியாள்னு சொல்கிறேன். ஒரு வாசப்படிக்கு வாழ வந்தவங்கன்னு அர்த்தம். தூய தமிழ், அது சொல்ல தெரியாமல் ஓர்படியாள். ஓர்படியாள் என்பது பொருள். அது ரெண்டு அர்த்தம் இருக்கு. என்ன மாதிரி அவன்னு அர்த்தம், ஒரே படியில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் அந்த காலத்து வழக்கு தமிழில் உள்ளது. நம்ம தமிழ் மொழி எவ்வளோ சிறந்தது பார்த்தீங்களா? நான் கூப்பிடாமலே வந்து உட்காந்துட்டியே, என்ன அர்த்தத்தில் வந்தேன்? சரி, பக்கத்தில் வாங்க, உட்காருங்கடா. தம்பி, ஒரு அருமையான அம்மன் கோயில், அது பக்கத்திலே ஒரு மரம், நிறைய பச்சை பறவைகள் கிளிகளெல்லாம் வந்து இருக்கின்ற இடம் இருக்கா? ஓயாம குருவிகளும் கிளிகளும் கத்திக்கொண்டே இருக்கும், பழங்களை தின்று போட்டுக்கொண்டே இருக்கும். இருக்கிறதா? அது பக்கத்தில் நான் கர்மசாமி இருப்பேன். இருக்கிறேனா? அப்படி சொல்லு, அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. என்னப்பா வேணும் உங்களுக்கு? இப்போ என்ன நடந்துச்சு? கண்ண முடிக்காங்க. எர்த்தடிக்க என்னப்பா தெரியும் உன் பிள்ளைக்குப்பா? அந்த பிள்ளையுடைய உள்ளத்தை சீர்திருத்தி உனக்கு கட்டுப்பட வச்சா போதுமா? கால் ஒன்றுப்பா. காய் ஓய் என்னடா சத்தம்? இந்தா மன நிறைவாக திருமணம் ஒன்று இஷ்டப்படி நடக்கும். இந்தா நிறைந்த செல்வத்தோடு இருக்கும். ஆம்பளை பையன் பிறப்பான், என் பேர் வைப்பானடா உன் பையன். அப்படித்தான் ஒருத்தன் பாண்டிச்சேரியில் சொல்லிட்டு போனான். ஏய் கருப்பசாமி வெற்றி விட்டு போ. நல்லா இருக்கும், நல்லா இருக்கான், நல்லா இருக்கான். வாப்பா, கால் வந்துட்டு வாப்பா. நீ அமைதியா இருங்க. யாருக்குப்பா நரம்பு தளர்ச்சி? என்னடா செய்யுது? இருந்தா எந்திக்க முடியல, சரியா நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கால் வந்துட்டு யார் அந்த விவகாரி? யார் அந்த விவகாரி? வேற என்னப்பா வேணும் உனக்கு? ஒரு மாதிரியான பிள்ளை பேர் என்ன பேர்? இந்த கழுகி காலை பிடிக்கும், கண்ணை முடிக்கும், விட்டு கால் வந்துட்டு வா. முதல்லையே சரி பண்ணி வைக்க வேண்டாம்.
அப்படியே ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம்னு சொல்லி இடம் மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கடா, வண்டியில் அறிவு இல்லையா, கால் வந்து ஸ்ரீகிருஷ்ணாய நமோ ரமா. காலையில் என்னையை பாரு, மனத்தை மாற்றிட்டாங்க. நம்ம மகனே மகிழ்ச்சியாக இந்த தொழில் மாறும், மனர்ச்சி அடைவார், வெற்றி கொண்டிருப்பா. கோபிச்செட்டிப்பாளையம் கோபி, யார்ட்டையும் கோபிக்காதங்க, கோபிச்செட்டிப்பாளையம். கண்ணானால் நான் அடிமையாவேன், காற்றானால் மொழியாவேன், மண்ணென்றால் நான் மரமாவேன். அக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகள்லாம் எங்கே இருக்கு? சரி, சந்தோஷம். என்னக்கா உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் கிடையாதோ? என்ன வேண்டும் உங்களுக்கு? கண்ணை முழுங்க, நான் பார்க்குறேன். நல்ல நல்ல கண்ண முடிக்காக்கா. குழந்தை வளர்வதற்கும் அது தோன்றி பெறுவதற்கும் அந்த கட்டி ஒரு பொழுதும் இடைஞ்சலில்லை, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த கட்டி தானாகவே இரத்த ஓட்டம் குறைவாகி அது சுருங்கிவிடும். அது சாதாரண நீர்க்கட்டி சம்பந்தமானது தானே தவிர கேன்சர் கட்டி அல்ல என்பதை நீ புரிந்து கொள்வாயாக. கால் விழுப்போம் சார். எந்த ஜீவகண்டமும் இல்லாமல் வெற்றியாக காப்பாற்றிட்டாரு. 3 முறை அப்பா பார்க்கவா, மகிழ்ச்சியாக இருச்செல்லாம், சந்தோஷமா இருக்கு. கால் விழுப்போம். முருகா ஆண்டியாய் நின்ற வேல் முருகா, உன்னை அண்டினோர் வாழ்வில் இன்பமே முருகா. ஒரு வரம் கேட்டுக்கலாம், என்ன வர வேண்டும்? சொன்ன வாக்கு தவறாமல் வெற்றி ஆக்கிட்டாரேன், ஜெயிச்சு வரலாம், ஆனந்தமாக இருக்கும். அடுத்து ஐஏஎஸ்க்கு உட்கார்ந்துருக்கிறாங்க. யாருது? வாங்க 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 வாங்க. இதுவரை நம்ம 19 ஐஏஎஸ் சீட்டு வாங்கி கொடுத்துருக்கோம், வெற்றி ஆகிட்டாங்க. அது மாதிரி டாக்டர் சீட்டு 9 வாங்கி கொடுத்துருக்கோம். இவன் வந்து 19ல் 20வது பிள்ளை. இது வா, உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். இந்த ஆண்டில் நீ எழுதுறதுல நீ ஐஏஎஸ் பாஸ் ஆகிருக்க. உனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், மெமரி பவரில் கொஞ்சம் ஆன்சர் நிற்க மாட்டேங்குங்கிற ஒரு கவலை உன் உள்ளத்தில் இருக்குது. அந்த நிலைகள்லாம் இருக்காது. ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னை நினைச்சு எழுது, வெற்றி அடைந்து விடுவாய். கால் வந்துடுவா. ஸ்ரீ கிருஷ்ணாய நமோ. வரலாம், இந்த ஓடியா. முதல்ல எடுத்த உடனேயே உன்னை வந்து வட இந்தியாவில் தான் உனக்கு போஸ்டிங் போடுவாங்க. வட இந்தியாவில் போஸ்டிங் போட்டு தென்னிந்தியாவுக்கு நீ வருகிற பொழுது, அப்பொழுது டெல்லி சர்க்காரில் உனக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே அந்த போஸ்டிங் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து வெற்றி அடைவார். இதற்கிடையில் ஒரு சின்ன விஷயம் என்னவென்றால், அது வெற்றியாக பிறகு சட்டம் சம்பந்தமான கல்வியை கையில் எடுக்க வேண்டும் என்ற ஆசை உன் உள்ளத்தில் இருக்கு. அதுவும் உனக்கு வெற்றியாக நடக்கும். ஜெயித்து ஆனந்தத்துடன் வரலாயாக. என்னடா தம்பி, என்னடா வேணும் உனக்கு? சரி, எல்லாம் ஆனந்தமாக நடக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். புண்ணியம் பெறுவீர், புண்ணியம் பெறுவீர். நாகர்கோவில் எல்லை கன்னியாகுமரி, நாகர்கோவில் கன்னியாகுமரி, கன்னியாகுமரி நாகர்கோவில். கணவன் மனைவி கால் வந்துட்டு வரலாம். அண்ணன் பச்சைத்தட்ட பரமேஸ்வரன், உங்கள் துணைவியார் எங்க? கூட்டு வாங்க. சுகிந்த குணசாலி
ஏன்னா தராசு பழைய தராசு தான் புது தராசு தான் கடையில் இருக்குது. உண்டு. தராசெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட வேண்டாமே. பக்கத்தில் வாங்கோ. உங்கள் பிள்ளைக்கு திருமணத்தில் எழுதி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இன்னையிலிருந்து 15 நாளைக்கு பிறகு அந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 15 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லுங்க. எல்லா வெற்றியாலும் நடக்கும். ஜெயிச்சு தாரேன், சந்தோஷமா இருக்கலாம். யாருக்கு கண்ண முடிக்கலாம்? ரத்த ஓட்டத்தினுடைய குறைவு இருக்கு, ஹீமோகுளோபின் பவர் குறைவு, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. மனம் பயப்பட வேண்டாம், தைரியமா இருக்கலாம். மருத்துவம் தான் சரியாயிரும், தைரியமாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் வயசு ஒன்று தான். தைரியமாக இருங்க. நோய் பண்ணி வேற மாதிரி இல்லை, வேற மாதிரி இல்லைங்கிறதுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். மருத்துவத்திலேயே சரியாயிரும். கவலைப்படாங்க. கல்யாணத்தை வந்து தை மாதத்துக்குள்ள வெற்றியாகி நடத்திடுவேன். ஜெயிச்சுக்காங்க. இந்த கனியை கொண்டு வைக்கும்போது தொழில் ஓங்காரமாக நடக்கும். சென்றலாம். நிச்சயமாக வர வேண்டும். ஐயனே கருமசாமிக்கு என் பொம்பளை பிள்ளைய திருத்தி கொடு, என்கிட்ட கொண்டு ஒப்படைத்திருந்து சொல்லி வந்தவங்க சந்ததம் கூடி கொண்ட சங்கரர் மீதிலி உன் பிள்ளைகளுடைய மனதை மயக்கி கொண்டு போகிறாங்களா, இயற்கையாக போச்சானா? அது இயற்கையாக தான் நடந்திருக்கு. அந்த மன அறைகளை திருத்தி வெளியில் கொண்டு வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. சற்று பொறுமையாக இரு, ஜெயிச்சுட்டாங்க. வேற என்ன வேணும்? வர வச்சுட்டாங்க. மனம் குழம்பாமல் இரு, எல்லாம் வெற்றியாக இருக்கும். ஜெயிச்சிருவோம். உன் இஷ்டப்படி வேலைக்கு போ. கணவன் மனைவி ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. தம்பி, வீட்டு பக்கம் சர்ச்சி எதுவும் இருக்கா? ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்குமா? பக்கத்தில் தென்னை மரங்கள்லாம் இருக்கா? காலில் விட்டுவாங்க. எப்படி சும்மா இருக்கேன்? டேய், நல்லா பண்ணுறேன். சும்மா இருக்கேன். ஏறி குடிக்கான மாட்டிட்டு என்னப்பா வேணும்? உங்க தண்ணி இந்த பெருவரில் அப்படி ஏன் இந்த விளையாட்டு நடக்கு? கண்ண முடியுமானல்ல? உன்னுடைய இதயத்தில் வந்து ஒரு சிறிய பாதிப்பு, ஒரு சின்ன ஹோல்ஸ், அதுக்கு அறுவை சிகிச்சை நிச்சயமாக செய்துதான் ஆக வேண்டும். அதில் உனக்கு உயிர்கண்டம் இருக்காது. அதுக்கு தேவையான பண உதவியிலிருந்து அத்தனையும் நான் தருவேன். கால் நோட்டு வேற என்ன வேண்டும்? அது வந்து வேலை பழுக்களின் காரணமாக ஏற்பட்டது. இந்த உன் உயிரை காப்பாற்றித்தர இந்த விபூதியை கொண்டு போடு. சரியா? இந்தாடா, பணம் நிறைய கிடைக்கும், மகிழ்ச்சியா போ. கருமசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டுவது யாரு? என்னை யாழும் மேரி மாதா. என்னடே நல்லா இருக்கீல? வாங்க. மாதா கோயில் எங்கேயும் இருக்கா? இல்லையா? அந்த
அந்த எல்லையில் அந்த ஆசை அப்படியே அந்த அலை ஓடுது. அதான் கேட்டேன், என்ன வேண்டும் உங்களுக்கெல்லாம்? இப்போ கல்யாணம் முடிச்சுட்டானே, கண்ணை முடுங்க. சரி, கால் வந்துட்டு வாங்க. பட்டை நாமங்கண்டா பறந்தோடுவான், வாப்பா பக்கத்தில் வாப்பா. உன் பையனுடைய மனத்தை போய் பார்த்தேன், வேறொரு பாசத்தில் கொஞ்சம் அவன் மனது மயங்கி குழப்பம் அடைந்திருக்கிறான். அவனுடைய மன அலைகளை சீர்திருத்தி வெற்றியாக்கித்தாரேன். சரியாக 4.25 மாதத்துக்குள்ள அவனுக்கு கல்யாணம் நடக்கும். 4.25 மாதம் ஜெயிச்சு தந்துருக்கேன். வேற என்ன வேண்டும்? கல்யாணத்துக்கு கேட்டிருக்க, அதை முடிச்சு தரேன். வேலையும் நல்லா இருக்கு. பக்கத்தில் வாக்கா. ஏன் எட்டி இருக்கிறேன்? யாருக்கு? வலது பக்கம் நுரையீரல் சம்பந்தமான பிணியும் பிரச்சனையும் இருக்கு. இந்த ஆபத்தான விஷயம் அல்ல, சாதாரண மருத்துவத்தில் சரியாயிருக்கு. பெற்றோம். கர்மசாமிக்கு கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்தது யார்? அன்பினாரெல்லாம் தமக்குரியன் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். உட்காரலாம். 2 வாரம் கேட்டுக்காப்பா, என்னமெல்லாம் வேணும் உனக்கு? ஒன்று வேற கால் வந்து அவனுக்கு எதுவும் புத்தி சொல்ல முடியும். இந்தா முதல்ல உனக்கு வருமானத்தை உருவாக்கி பணத்தை தாரேன், பணத்தை தாரேன். அடுத்து உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து வெற்றியாக்கி தாரேன். எல்லாம் நல்லா நடக்கும். 3 முறை என்னை தேடி வா, வெற்றி அடைவார். 1 2 3 4 5 6 7. உன் பக்கத்தில் தப்பு இருக்கடா, திருப்பி தரதுக்கு சட்டம் இல்லை. 3 மாதம் கழிச்சு ரெடி ஆகும். போ. அதில் இருக்கக்கூடிய தீயவைகளை நீக்கி தெளிவாக நடத்தி தரப்பா. இந்தா எல்லாம் வெற்றியாக்கி தரேன். ஒரு கவனத்தோடு என் முன் இருக்க பழகுங்கள். இந்தா மகளே, ஜெயிச்சு தரேன், பணமாக்கி அட்வான்ஸ் பண்ணுறான். யார் பாரு வரன் மாப்பிள்ளையா? பாலாற்றில் நீராடுது கொடுக்கலாம். அடுத்த பைசே, கருப்புசாமி என் மனைவியும் பிள்ளையும் பிரிஞ்சிருக்கு, அதை எனக்கு சேர்த்து வைங்கன்னு கேட்டு வந்தவங்க. வாப்பா கால் வந்து வரலாம். உன் மனைவியினுடைய மனதை பார்த்தேன். அவள் வந்து உன் கூட வாழணுங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க அவனை கொஞ்ச நாள் தண்ணி காட்டணும், அதனால் வரமாட்டேன், உன்னை பிடிக்கிறேன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி வச்சு அவள் உள்ளத்தை குழப்பியிருக்காங்க. ஆனால் அவளுடைய ஆள் மனதில் அப்படி ஒரு எண்ணங்கள் இல்லை. அவள் மனத்தை சரியாக தூண்டி விட்டு உன் கூட சேர்ந்து வாழறதுக்கு புறப்பட வச்சா போதுமா? கால் வந்துடுவான். இந்தாடா மகனே, தாய் பிள்ளை கணவன் என்று குடும்பத்தோடு என்னை வந்து பார்ப்பாய். வெற்றி உண்டு. பக்குவமாக அந்த கனியை தொலைக்காமல் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுவா, ஜெயிச்சு வருவேன். சிந்தாமல் வச்சுக்கோ, அதெல்லாம் நான் சரி பண்ணி தரேன். முதல்ல வந்து சார்
அடுத்து சென்னை இல்லை பெங்களூர்ல இருந்து குடும்பத்தோடு வந்த மக்கள் காலம் சொல்லலாம். உட்காரலாம். உன்னுடைய சொந்த கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அதில் வாஸ்து குறைவாக இருக்கா, மண்ணினுடைய யோகம் குறைவாக இருக்கான்னு பார்த்தேன். சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்னுடைய அம்ச விதி உங்களுக்கு குறைவாக இருக்கு. அந்த மனையிலே குற்றமில்லை. ஆனால் சொந்த வீட்டில் வாழக்கூடாது என்ற ஒரு விதியினுடைய நேரம் இப்பொழுது நீங்கிவிடக்கூடிய காலம் வந்து விட்டன. வரக்கூடிய சித்திரை மாதத்துக்கு பிறகு உங்களுடைய சொந்த வீட்டில் நீங்கள் குடியேறி இருக்கலாம். உங்களுடைய கடன்களும் தீரும், செல்வங்கள் பெருகும். காலம் தோணும். தன்னுடைய மேனியிலே ஏதோ ஒரு தீய சக்தி நம்மளை சூழ்ந்திருக்கிறது, நாம் இருக்கும் இடமெல்லாம் அது நம்மளை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் உன்னுடைய ஆழ்மனதில் இருக்கிறது. ஆனால் அந்த தீய சக்தி என்பது இல்லை, இது மனதின் பிரேமை சக்தி என்பது உண்மையாகும். அந்த நிலைகள் இன்றையிலிருந்து மாறி நாளையிலிருந்து தெளிந்த துணை, தெய்வ துணையோடு நீ உற்சாகமாக இருப்பாய். எந்த நோய்பணியும் இருக்காது. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு ஒரு புதுமையான அடிஷனல் தொழிலை ஆரம்பித்து செல்வத்தை பெற்று வருவாய். உன் யோகத்தில் செல்வம் பெறுவோம். உங்கள் தாய் தந்தையரை பற்றி பௌர்ணமியில் பேசலாம், சென்று வரலாம். பெங்களூரா? வாய் திறந்து பேச. பெங்களூரா? நீ வரும்போது முனீஸ்வர சாமி வாரார, அந்த ஏரியாவில் இருக்காரா? இருக்காரா? கருப்புசாமி வாரார, எங்கே இருக்காரு? உன் பிறந்த ஊரில் இருக்காரா? அங்காளம்மா இருக்காளா? அங்கே இருக்காளா? காலம் நல்லா இருக்கீங்களா? என்னப்பா வேணும் உனக்கு? தை மாதத்தில் எல்லாம் நடந்துடும். தைரியமாறு ஜெயிச்சுவான். சென்று வரலாம். கருப்பசாமிக்கு வேலூர், திருப்பத்தூர், வேலூர் எல்லை, வேலூர், வேலூர். வேலை வாய்ப்பு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? வாப்பா, கால் வரலாம். வேலை வாய்ப்பு சொந்தமாக நீங்கள் கேள்வி கேட்டு வந்திருக்கீங்களா? எக்காய், வேலை வாய்ப்பு சொந்தமாக கேள்வி கேட்டு வந்திருக்கீங்களா? இன்னொரு தான் கால் வந்துட்டு வா. ஜாதகப்படி இந்த வருஷம் வேலை கிடைக்கும்னு தொழில் ஆரம்பிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது நடக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது என்பது உன் உள்ளத்தில் இருக்குது. சரானா? காலம் என்னடா வேலை வேணும்? பக்கத்தில் வா. இந்த வேலை பிடி பார்ப்போம். ஒரு ஆம்பளை நீ ஜாகும் ஜாகும் கல்ல சிக்கிரு பிடி. நிலம் இல்லையா உனக்கு? கணா முடி. டெல்லியில் இருந்துலாம் உனக்கு ஆர்டர் வர வேண்டியிருக்குடா. கடல் படை சம்பந்தமான கேள்வி தானே கேட்குற நீ? கால் இது என்ன கலர்? நீ என்ன யூனிஃபார்ம் போடுவ அந்த வேலைக்கு போனா? இதே யூனிஃபார்ம் தான் போடுவேன். கால் சொன்ன எவன் கேட்கா? அந்த பணி உனக்கு உண்டு மகனே. 2026 உனக்கு சாங்ஷன் ஆகும்.
ஆனந்தமாக இருக்கு. உங்கள் அப்பனை திருத்தணும். இந்த பணம் வந்து கடனை மூலம் அடைப்போம். உங்கள் அப்பனை திருத்துறது அவ்வளோ சீக்கிரம் நடக்காதுடா. இங்கே வந்தால் உடனே திரும்புவோம்.